visitTemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visitTemples.com மூலிமா தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோயிலை பற்றி சொல்ல போகிறோம். இந்த கோயிலில் கிழக்கு நோக்கி ஒரு சின்ன கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்தில் பெருமாள் விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கா. அந்த கோபுரத்துக்கு அடுத்த ஒரு 4 கால் மண்டபம் இருக்குது. அது சாலையின் குறுக்க இருக்குது. சாலையோட அந்த பக்கத்தில், அதாவது 4 கால் மண்டபத்திற்கு அந்த பக்கத்தில் புஷ்கரணி இருக்குது. புஷ்கரணி பக்கத்தில் பார்த்தா மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் சேவிக்கிற மாதிரியே இருக்கும். பிற கோயில்களில் வந்து ராஜகோபுரம் வெளிப்பக்கமாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் உள்ளடங்கி இருக்குது ராஜகோபுரம். கிழக்கு நோக்கிய 3 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் இது. ராஜகோபுரம் தாண்டி உள்ளே போனால் துவஜஸ்தம்பம், பலிபீடம், ஒரு பக்ஷிராஜர் சன்னதி இருக்குது மூலஸ்தானத்தை நோக்கியவாறு. மூலஸ்தானம் போகிறதுக்கு 8லேருந்து ஒரு 10 படி ஏறி தான் போனோம். அங்கே வந்து கருடாழ்வாரும் ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரமும் செவுத்தோட பதிச்சிருக்கா. பார்க்க கண்ணுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குது. மூலஸ்தானத்து வாசலில் 2 கருப்பு துவாரபாலகர்கள் இருக்கா. அவளுக்கும் தங்க காப்பு சாத்திருக்கா. அது பக்கத்துலேயே சங்கும் சக்கரமும் கருப்பு கல்லில் பண்ணி வச்சுருக்கா. அதுக்கும் தங்க காப்பு இருக்குது. பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குது. இந்த கோயிலில் மூலவரோட பேர் பெரும்புறக்கடல். பெரும்புறக்கடல் தான் மூலவர். உற்சவரோட பேர் பக்தவத்சல பெருமாள். ஆனால் கோவில் வந்து உற்சவமூர்த்தியான பக்தவத்சல பெருமாள் பேரில் தான் அழைக்கப்படுறது. மூலவர் தாயாரோட பேர் கண்ணமங்க நாயகி. உற்சவமூர்த்தி தாயாரோட பேர் அபிஷேகவல்லி தாயார். மூலவர் கோஷ்டத்தை சுற்றி லக்ஷ்மி நரசிம்மர், ஸ்ரீ வாமனர், ஸ்ரீ பரசுராமர், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ பலராமர், ஸ்ரீராமர், பக்தராவி பெருமாள், வேணுகோபாலன், பிரம்மா, பரமபதநாதர், கஜேந்திரவரதன், சரஸ்வதி, லக்ஷ்மி புவராகன், ஸ்ரீகிருஷ்ணர் இவாளோட விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கான். இங்கே தான் மகாவிஷ்ணு வந்து மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணின்றதா சொல்கிறா. அதனால தான் இந்த கோயிலுக்கு ஸ்ரீ கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம்னு ஒரு பேர் உண்டு. இங்கே மகாவிஷ்ணு மகாலட்சுமி கல்யாணத்துக்கு தேவர்கள்லாம் தேனி வடிவத்தில் வந்ததா ஐதீகம். இன்றைக்கும் வெளிப்பிராகாரத்தில் இருக்கிற தாயார் சன்னதியில் 4 துவாரங்கள் 2 திசையில் இருக்குது. உத்தராயணத்துக்கு 6 மாதம் ஒரு துவாரங்க, ஒரு பக்க துவாரத்து வழியாகவும், அடுத்த தட்சிணாயனத்துக்கு இன்னொரு பக்கத்து துவாரத்து வழியாகவும் இப்போவும் தேனி வரதை நம்மளாலே கண்கூடாக பார்க்க முடியுது. தாயார் சன்னதிக்கு தேனீகள்லாம் வரதை பற்றி சொன்னோம். இந்த தாயார் சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. தாயார் சன்னதி பல தூண்களால் ஆன சன்னதியாகும். இதில் ஒவ்வொரு தூண்லேயும் வந்து அஷ்டலக்ஷ்மி விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. பார்க்கறதுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அதே மாதிரி தாயார் சன்னதியோட வாசல் பக்கம் மொத்தமும் தங்க தகடுகளை வந்து பதிச்சிருக்கா. கண்ணுக்கு பளிச்சுன்னு இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே ஆண்டாளுக்கு கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்குது. அதே மாதிரி தெற்கு நோக்கி ஒரு பரமபத வாசல் இருக்குது. இது வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் திறப்பா. அதுக்கு பக்கத்துலேயே இசைக்குடில் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ராமர் சன்னதியும் வச்சுருக்கா. இங்கே விஸ்வக்சேனர், நிகமாந்த மகாதேசிகன், மணவாள மாமுனிகள் இவாளுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. இங்கே ஸ்தல விருட்சத்தோட பேர் மகிழமரம். புஷ்கரணியோட பேர் தரிசன புஷ்கரணி. தமிழக கோயில்களில் பெரிய தீர்த்தம், அதாவது புஷ்கரணி கொண்ட கோயில்களில் இதுவும் ஒன்று. இந்த கோவிலுக்கு பஞ்ச கண்ண க்ஷேத்திரம் அல்லது கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம்னு சொல்லுவா. அதே மாதிரி இது ஒரு ரோஹிணி நட்சத்திர பரிகார ஸ்தலம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.